திருவிளையாடல் புராணத்தில் வருகின்ற கால் மாறி ஆடிய படலம் என்கின்ற கதை பக்தி என்றால் என்ன என்பதற்கு மிக மிக நுணுக்கமான விளக்கம் தரக்கூடிய ஒரு கதை. எல்லாம் வல்ல ஞானமா நடராஜமூர்த்தியாக விளங்கக்கூடிய பெருமான் ஊன்றியிருக்கும் வலக்காலை எடுத்துவிட்டு இடக்காலை ஒன்றி கால் மாறி ஆடி காட்டிய ஒரு நிகழ்ச்சியை கதையாக சொல்லக்கூடியது கால் மாறி ஆடிய படலம் என்பது. பொதுவாக உலகத்திலே பக்தி பக்தி என்று சொல்லுகிறோமே, பக்தி என்ற சொல்லுக்கு இறைவன் மேல் கொள்ளுகின்ற பற்று என்பது பொதுவாக வழக்கத்தில் இருக்கிற பொருள். பக்தி என்கிற சொல் உறுதி என்கிற பொருளை தருவது. அது எதன் மீது வேண்டுமானாலும் வைக்கப்பட்டதாக இருக்கலாம். இறை உணர்வை தவிர மற்றவற்றின் மீது வைக்கப்பெறும் பற்று நிலையுடையது இல்லை என்பதை தவிர அதுவும் உறுதியானதுதான். இறை மீது வைக்கப்படுகின்ற பெரும் உறுதியே பக்தி என்று பொதுவாக வழங்கப்பட்டு வருகிறது. தெய்வத்தின் மீது வைக்கும் பக்திக்கு பல வகையான இலக்கணங்களை கூறலாம். எவ்வளவு விளக்கங்களை கொடுத்தாலும் உறுதி என்ற ஒன்றே பக்திக்கு அமைந்த அடிப்படை இலக்கணம். அதை யாரும் மாற்ற முடியாது. வாழ்வில் அமையும் இன்ப துன்பங்களாலோ வெற்றி தோல்விகளாலோ பாதிக்கப்படாது, எல்லாம் இணையாலும் ஈசன் செயல் என்று உறுதிப்பட இருப்பது பக்தி. நீலகண்டனே, இடையூறு, தளர்ச்சி, நோய் முதலிய எத்தகைய துன்பங்கள் வரினும் நின் திருவடிக் கடலை மறவேன் என்று திருஞான சம்பந்தரும், வழிக்கு விழுந்தாலும் நின் திருப்பெயர் அல்லால் மறுசொல் அறியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளும், இறைவா நீ எனக்கு தரும் சோதனை தாய் தன் பிள்ளையை அடிப்பது போன்றதே, தாய் அடித்தாலும் பிள்ளை மீண்டும் அத்தாயையே நாடிப் போவது போலே நான் உன்னையே நாடி வருவேன் என்று குலசேகர பெருமான் கூறுவனவும் பக்தி என்பது உறுதிப்பாடு உடையது என்ற கருத்தை காட்டுவன. இடரினும் தளரினும் எனது ஒரு நோய் தொடரினும் உனக்கடல் தொழுது எழுவேன், கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே என்று திருஞான சம்பந்தர் பாடினார். மற்ற பற்றனக்கின்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன், நான் மறைக்கினும் சொல்லும் நமச்சிவாயவே, மழிக்கு வீடினும் திருப்பெயர் அல்லால் மற்ற நான் அறியேன் மறுமாற்றம், திருவும் மெய்ப்பொருளும் செல்வமும் எனக்கு உன் சீருடை கடல்கள் என்றெல்லாம் பாடினார் சுந்தரமூர்த்தி சுவாமி. தருதுயரம் தடாயேல் உன் சரண் அல்லால் சரண் இல்லை, விரை கொழுவு மலர்ப்புடையில் சூழ்வித்து வக்கோட்டு அம்மானே, அரி சினத்தால் ஈன்ற தாய் அகற்றிடினும் மற்ற அவள் தன் அருள் நினைந்து அழும் குழவி அதுவே போன்று இருந்தேனே என்று பாடினார் குலசேகர பெருமாள். எவ்வாறாக உண்ணினும் பசித்து கிடந்தாலும் உறங்கினாலும் இறைவனுடைய ஒளி மிகுந்த மலரடியல்லால் வேறு எதையும் உணராத பெற்றியும் அதிலே ஊன்றிய நிலையுமே பக்தி என்று பாராட்டப்படுவது. பக்தியுடையார் மேற்கொள்ளும் செயல்கள் மூலமாக பக்தியினுடைய பல வகை இலக்கணங்களையும் நாம் கற்றுக்கொள்ளலாம். பக்தியுடையார் கொள்ளும் உறுதிப்பாட்டினாலே அவர்கள் எத்தகைய தியாகத்திற்கும் சித்தமாக மாறிவிடுகின்றனர் என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். திருவிளையாடல் புராணத்திலே கால் மாறி ஆடிய படலம் என்ற ஒன்று. அதில் வருகின்ற ராஜசேகர பாண்டியன் என்கின்ற மன்னன், அவனுடைய பக்தி அளவிட முடியாது. ராஜசேகரன் நடராஜ பெருமான் மீது கொண்ட பக்தி பக்தியின் ஒரு குறிப்பிட்ட இலக்கணத்தை காட்டுவதாகும். ராஜசேகரன் என்ற மன்னன் அந்த எல்லாம் வல்ல நடராஜமூர்த்தியை வழிபட்டு அவன் வழிபட்டதனாலே நாம் பெறக்கூடிய மிக நுணுக்கமான கருத்து ஒரு அற்புதமான கருத்தாகும்.
ராஜசேகரன் வெள்ளியம்பல கூத்தன்பால் காட்டிய அன்பிலிருந்து நாம் பக்தியினுடைய ஒரு புது பரிமாணத்தை காண்கிறோம். அது என்ன பரிமாணம்? அது என்ன புது விளக்கம்? பக்தி என்பது ஒரு குழந்தையின் உள்ளத்தையும் விட மென்மையானது. அதே நேரத்தில் உயிர் தியாகம் செய்யவும் சித்தமாக இருக்கும் ஒரு போர்வீரனின் உள்ளத்தையும் விட வலிவானது. கால் மாறி ஆடிய படலத்தில் ராஜசேகர பாண்டியன் காட்டிய பக்தியினாலே நாம் பெறுகின்ற புதிய பரிமாணம், புதிய கோணம், புதிய விளக்கம் என்ன என்றால், பக்தி என்பது ஒரு குழந்தையின் உள்ளத்தையும் விட மென்மையானது. அதே நேரத்தில் உயிர் தியாகம் செய்யவும் சித்தமாக இருக்கும் ஒரு போர் வீரனின் உள்ளத்தையும் விட வலிவுடையது. கால் மாறி ஆடிய படலத்தினுடைய கதையையும் ராஜசேகரன் என்ற மண்ணினுடைய உறுதியையும் ஒன்றாக இணைத்து நாம் உருவாக்கக்கூடிய புதிய பரிமாணம் இந்த பரிமாணம். விக்கிரம பாண்டியன் என்பவனுடைய மகன் ராஜசேகர பாண்டியன். அவன் மதுரையை தலைநகராக கொண்டு ஆண்டவன். அவன் 64 கலைகளில் ஆடல் கலை என்று ஒன்று நீங்களாக ஏனைய 63 கலைகளையும் நன்கு கற்றவன். 64 கலைகளில் ஆடல் கலை என்கின்ற ஒரு கலை நீங்களாக மீதமுள்ள 63 கலைகளையும் நன்றாக கற்றவன். 63 கலைகளை கற்றிருக்கிற ஒரு மன்னன் ஆடல் கலை என்கிற ஒரு கலையை மட்டும் ஏன் கற்கவில்லை? நமக்கு உடனடியாக ஏற்படுகிற சந்தேகம் அதுவாகத்தான் இருக்க முடியும். 64 கலைகளில் 63 கலையிலும் வல்லவனாக விளங்கக்கூடிய ஒருவன் ஒரு கலை மட்டும் என்ன அவனுக்கு வராமலா இருக்கும்? அவன் 63 கலைகளில் வல்லவனாக விளங்கினான், ஆடல் கலையை மட்டும் அவன் பயிலவில்லை என்று சொல்லுகிற போது அதற்கு ஏதேனும் ஒரு காரணம் இருக்க வேண்டும் அல்லவா? அவன் ஆடல் கலையை கற்காமல் அதை விடுத்தமைக்கு காரணம் என்ன என்றால், அது எல்லாம் வல்ல நடராஜமூர்த்தியால் ஆடப்பெறும் கலை. இறைவன் ஆடும் ஒரு கலைக்கு தான் கற்பது இறைவன்பால் கொண்ட மரியாதைக்கு குறைவாகும் என்பதே அவன் எண்ணம். அதனால் ஆடல் கலை ஒழிந்த ஏனைய 63 கலைகளையும் கற்றான். நடராஜமூர்த்தி என்கிற இறைவன் ஆடுகின்ற ஆடல், அதை தான் கற்றுக்கொள்வது தான் பற்று வைத்திருக்கின்ற இறைவன் மீது கொண்டிருக்கின்ற மரியாதைக்கு ஒரு குறைவோ என்ற எண்ணம் அவனுடைய உள்ளத்திலே இருந்ததால் இறைவன் ஆடுவதால் தான் ஆடக்கூடாது என்பதால் 64 கலைகளில் ஆடல் கலை ஒழிந்து மற்ற கலைகளை கற்றுக்கொண்டான் அந்த மன்னன். கண்ணகல் புவி ராசசேகரன் பொதுக்கடிந்து செங்கோல் ஓச்சி வண்ண வெண்குடை நிழற்றுவான் ஆனந்த வடிவமாய் தனிமன்றுள் அண்ணல் ஆடிய திருநடத்து அன்பினால் ஆடல் நூல் ஒழித்து ஏனை எண்ணு மூயிரு 10 முக்கலையும் கற்று இறை முறை போகிய நாளில் 64 கலைகளிலே 63 கலைகளையும் கற்றுக்கொண்டு ஆடல் கலையை கற்காமல் விட்டதற்கு காரணம் இறைவன் ஆடுவதால் தான் ஆடக்கூடாது என்பது. இறைவன் புரியும் திருக்கூத்தினை தானும் இயற்றுதல் தகுதி உடையது அன்று என்று ராஜசேகரன் கருதுகிறார். இது இறைவன் மீது கொண்ட பக்தியால் எழுந்த மரியாதை. தான் மிகுதியும் மதிக்கின்ற ஒருவர் மேல் எங்களிடம் ஒரு மரியாதை தோன்றுவது இயற்கை. அதற்கு ஒரு உதாரணம் காண்போமே. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவதிகை என்கின்ற ஊரை மிதியாது சென்று விட்டார் என்கிற ஒரு வரலாற்றை ஒரு வாழ்க்கையிலே காணலாம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருநாவுக்கரசருடைய காலத்துக்கு பின்னால வந்தவர். சுந்தரமூர்த்திக்கு முன்னால வாழ்ந்தவர் திருநாவுக்கரசர் என்கிற அப்பர் சுவாமிகள். திருநாவுக்கரசர் சைவ சமயத்துக்கு வருவதற்கு முன்பாக சமண சமயத்தில் இருந்தவர். அப்போது அவருக்கு தர்மசேனர் என்கிற பெயர் என்று எல்லோருக்கும் தெரியும். அந்த தர்மசேனருக்கு வயிற்று வலி கொடுத்து சூளை நோய் கொடுத்து அவர் எப்படியும் ஆட்கொள்வது என்று எல்லாம் வல்ல சிவபெருமான் திருவுள்ளம் கொண்டிருந்தார். அதை அந்த தர்மசேனருக்கு தமக்கையாக இருந்த திலகவதியாருடைய கனவிலேயும் வந்து இறைவன் முன்கூட்டியே தெரிவித்து விட்டார். மண்ணு தபோதனையாருக்கு மழவிடையார் கனவின்கண் உன்னுடைய மனக்கவலை ஒழிக நீ
உன்னுடைய தம்பி சமண சமயத்திலே போய் இருக்கிறான் என்றெல்லாம் வருந்தாதே. உன்னுடைய மனக்கவலை ஒழிய நீ, அவன் என்னை அடைவதற்கு வேண்டிய தவத்தை முன்னரே செய்திருக்கிறான். ஆகவே அவனுக்கு நான் சூளை நோய், கடுமையான வயிற்று நோய், வயிற்று வலி என்கிற நோய் கொடுத்து ஏற்றுக்கொள்ளப் போகிறேன் என்று சொல்லிவிட்டார். அப்படியே தர்மசேனருக்கு வயிற்று வலி வந்தது. அவரை தமக்கையாரை தேடிக்கொண்டு திருவதி என்கிற ஊருக்கு வந்தார். கூற்றாயினவாறு விளக்ககளில் கொடுமை பல செய்தன நான் அறியேன் என்று உள்ள முருக அப்படியே பாடினார். அவர் உள்ளத்திலே இருக்கிற உணர்ச்சிகளை அப்படியே சொற்களாக கூட்டிய பாங்கினை எண்ணிய பெருமான் அவருடைய வயிற்று நோக்கியை நீக்கியதோடு மட்டுமல்லாமல் பாவுற்று அலர் செந்தமிழ் பதிகத்தொடை பாடிய பான்மையினால் நாவுக்கரசு என்று உன்னுடைய நாமம் உலகு ஏழினும் நயப்புரட்டும் என்று அருளி செய்தார். அப்படி தர்மசேனராக இருந்து திருவதிகை என்கின்ற திருத்தலத்தில் இறைவனுடைய திருவருள் பெற்று திருநாவுக்கரசர் என்கின்ற நாமத்தையும் பெற்றவர். அவர் காலத்துக்கு பின்னாலே வந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒவ்வொரு ஊராக தரிசித்துக் கொண்டே வருகிற போது திருவதியினுடைய ஊரின் எல்லைக்கு வந்தவுடன் நின்று விட்டார். திருவதிகைக்கு உள்ளே போவதற்கு அவருக்கு விருப்பம் இல்லை. என்ன காரணம் என்றால், திருநாவுக்கரசருடைய திருவடிப்பட்ட மண்ணை தான் மிதித்தால் அது திருநாவுக்கரசரை மிதித்த குற்றம் என்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் எண்ணம். இது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருநாவுக்கரசர் மேல் காட்டியிருக்கிற மரியாதை. எப்படி ராஜசேகரன் என்கிற பாண்டிய மன்னன் இறைவன் ஆடக்கூடிய ஆடலை தான் ஆடக்கூடாது, அது மரியாதை குறைவு என்று எண்ணினான் என்பதற்கு நாம் இதனை சான்றாக கொள்ளுகிறோம். திருநாவுக்கரசருடைய திருவடிப்பட்ட மண்ணை தான் மிதிக்கக்கூடாது என்று சுந்தரமூர்த்தி சுவாமி திருவதிகைக்கு உள்ளே போக விரும்பவில்லை. அப்போது இறைவன் தரிசனம் என்ன ஆவது? அது தேவையில்லை, அடுத்த ஊரில் போய் தரிசித்துக் கொள்வோம். இந்த முடிவுக்கு வந்து விட்டார் சுந்தரமூர்த்தி. சரி, இரவு பொழுதை கழிக்க வேண்டுமே, எங்கே கழிப்பது? ஊருக்குள்ளே போவது இல்லை என்று முடிவாகிவிட்டது. இரவு பொழுது எங்கே கழிப்பது? திருவதிகை என்கின்ற ஊருக்கு வெளியிலே சித்தவட மடம் என்ற ஒரு மடம். அந்த மடத்திலே போய் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கையிலே இருக்கிற ஆடையை சுருட்டி தலையணையாக வைத்துக் கொண்டு படுத்து விட்டார். அவர் தூங்க தொடங்க ஆரம்பிக்கின்ற நேரத்திலே அவருக்கு மேலே படுத்திருக்கிற ஒரு கிழவர் தன்னுடைய 2 திருவடிகளாலே சுந்தரமூர்த்தி தலையிலே வேகமாக மிதித்தார். சுந்தரமூர்த்திக்கு ரொம்ப கோபம். அவர் எழுந்து கேட்டார், கிழவர, கீழே ஒருவன் படுத்திருக்கிறான்னு தெரியல கண்ணு, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம காலால ஒதுக்கியதே, கீழே ஒருத்தன் படுத்திருக்கிறது தெரியல. கிழவர் சொன்னார், அப்பா கோவிச்சுக்காதே, நீ கீழே படுத்திருக்கேன்னு தெரிஞ்சா நான் காலால மிதிப்பேனா? எனக்கு வயசாகி போச்சு, கிழக்கு மேற்கு தெரியல, கோவிச்சுக்காரு. திசையறியா வகை செய்தது என்னுடைய மூப்புக்கான். எனக்கு முதுமை வந்து விட்டது, மூப்பு வந்து விட்டது, கிழக்கு மேற்கு தெரியல, கோவிச்சுக்காதப்பா. பொண்ண சுந்தரமூர்த்தி பார்த்தார். சரி கழவர, நீ இங்கேயே படு, நான் போய் வேற இடத்துல படுக்கிறேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமி வேறு ஒரு இடத்திற்கு போய் அப்படி அந்த கையிலே கொண்டு வந்திருக்கிற ஆடையை சுருட்டி தலைகளாக வைத்துக் கொண்டு போய் படுத்தா, இந்த கழவர் அங்க போய் அவர் தலையில வேகமாக மிதித்தார். சுந்தரமூர்த்தி கேட்டார், கழவர உமக்கா தசை தெரியல? எந்த தசைக்கு போறான்னு தேடிட்டு வந்து காலால உதைக்கிற, உனக்கு தசை தெரியலங்கிற, யாரையா நீ? கோபத்தோடு சுந்தரமூர்த்தி சாமி கேட்ட போது, கங்கை சடை கறந்த பிரான் அறிந்திலையோ என கறந்தான். கங்கையை தன்னுடைய சடையிலே மறைத்து வைத்திருக்கின்ற பிரானாகிய திருவதிகை இறைவன் இன்னுமா என்னை அறிந்து கொள்ளவில்லை என்று தன்னுடைய தோற்றத்தை மறைத்துக் கொண்டான். இப்போது சுந்தரமூர்த்தி சுவாமி திருவதிகைக்கு உள்ளே போய் இறைவனை தரிசிப்பது இல்லை என்று முடிவுக்கு வந்ததற்கு காரணம், திருவதிகை மண்ணை தான் மிதிக்க கூடாது என்பது. அதற்கு காரணம், திருநாவுக்கரசருடைய திருவடிப்பட்ட மண்ணை தான் மிதிப்பது மரியாதை குறைவு என்று அவர் கருதியது காரணம். அப்படி ஒரு அடியவர் மேலே இன்னொரு அடியவர் அவ்வளவு பெரிய மரியாதை காட்டியதன் விளைவாக அடியவனாகிய சுந்தரமூர்த்தி திருக்கோயிலுக்கு வந்து தன்னை வணங்க முடியாவிட்டால்
அடியவன் எங்கிருக்கிறானோ அங்கே போய் அவனுக்கு தான் அருள் வழங்க வேண்டும் என்று திருவதிகை பெருமான் சித்தவட மடத்துக்கு போய் கிழவராக படுத்துக் கொண்டு திருவடியினாலே சுந்தரமூர்த்திக்கு அருள் புரிந்தார் என்பது என்ன பெருமை உடைய ஒரு கதை. நாம் ஒரு பெரியவரிடத்திலே மரியாதை வைத்தால் அதனுடைய விளைவு என்ன என்பதை இறைவனே வந்து எடுத்துக் காட்டுவதாக அமைந்திருக்கிற வரலாறு அல்லவா இது. ஆகவே உடைய அரசு உலகத்தும் உழவார படையாளி விளையவர்க்கு கைத்தொண்டு விருப்பு பெரும் பதியை மிதித்து அடையும் அதற்கு அஞ்சுவன் என்று அந்நகரில் புகுதாதே மடை வளர்த்தன் புறம்பனையில் சித்தவட வடம் புகுந்த சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு திருநாவுக்கரசர் மேல என்ன மரியாதையோ அந்த மரியாதை ராஜசேகர பாண்டியனுக்கு நடராஜமூர்த்தியின் ஆடல் கலை மேல அழகின் செறிவாகவும் கருத்தின் பதிவாகவும் கவர்ச்சியின் நிறைவாகவும் மகிழ்ச்சியின் உறைவிடமாகவும் பண்பாட்டின் சிகரமாகவும் நாகரீகத்தின் சின்னமாகவும் இருப்பவை கலைகள். அவை 64 கவின்கலை, நுண்கலை, கலை என்ற 3 பிரிவுகளுக்குள் 64 கலைகளையும் அடக்கலாம். கண்ணின் வழியாக கருத்தினுள் புகுந்து உள்ளத்தை நிறைவிப்பன கவின் கலைகள். நாட்டியம், சிற்பம், சித்திரம் இவை போன்றவை. உணர்ச்சி வழியாக புகுந்து உயிரை நிறைவிப்பன நுண்கலைகள். இசையும் அதன் பிரிவுகளுமான கலைகள் இதற்கு சார்ந்த. அன்றாட தேவைக்கு இன்றியமையாத பொருள்களை நிறைவிப்பதாக தொழில் மூலம் உருவெடுப்பது அறிவு. அந்த அறிவு நிலையையும் உடல் ஆற்றலையும் உருவகப்படுத்தியும் வெளிப்படுத்தவனவும் கலைகள். பொதுவாக கலைகள் என்று சொல்லக்கூடிய கட்டிடக்கலை, குதிரை ஏற்றம், விற்கலை முதலானவை இதற்கு சார்ந்த. கலைக்கு நம்முடைய விரிவான அறிவு இடமாகிறது. மூடிக்கிடக்கும் அறியாமையை கல்வி எடுத்து அறிவுப் பொருளை அறிகின்றோம். கல்லுதலை உடையதால் கல்வி ஆயிற்று. ஆகவே கலைக்கும் கல் என்பதே வேர்ச்சொல்லாக கொள்ளப்படுகிறது. ஆகவே படிப்பதால் விளைவது கலை என்ற தொடக்க காலத்தில் எண்ணப்பட்டது. காலப்போக்கில் அதன் பொருள் எல்லை விரிவடைந்து முழுமை உடையதாய், முற்று பெற்றதாய், கண்ணையும் கருத்தையும் கவரத்தக்கதாய், தொழிலால் அமைந்த அல்லது விளைந்த பொருள் அனைத்துக்கும் கலை என்ற சொல் பயன்பெறத் தொடங்கிவிட்டது. அதனால் எழுத்து, பேச்சு, நடை, உடை, சமையல் உள்ளிட்ட அனைத்தும் கலைகளாக மாறிவிட்டன. வடமொழியில் கல் என்ற வேர்ச்சொல்லுக்கு எண்ணுதல், விஸ்தரித்தல் ஆகிய பொருள்களே வழங்கி வருகின்றது. ஆனால் தமிழை பொறுத்த வரைக்கும் கலை என்ற சொல்லுக்கு பக்தி என்பதையே பொருளாக கொண்டிருக்கிறார்கள். பக்தி என்ற பொருளையே பொருத்த முடியதாக சமய உலகம் ஏற்றுக்கொள்ளுகிறது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்ட தொகை என்ற ஒரு நூல் பாடினார். அதாவது சேக்கிழார் பெரிய புராணத்தில் வரக்கூடிய அடியவர்கள் ஒவ்வொருவருடைய பெயரையும் சொல்லி, அந்த அடியவருக்கு நான் அடியவன், அந்த அடியவருக்கு நான் அடியவன், அந்த அடியவருக்கு நான் அடியவன் என்று ஒவ்வொரு பெயராக சொல்லி அவருக்கு நான் அடியவன் என்று கூறுவது திருத்தொண்ட தொகை. தெல்லை வாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன், திருநீலகண்ட குயவனார்க்கும் அடியேன், இல்லையே என்னாது இயற்பகைக்கும் அடியேன் என்று ஒவ்வொரு அடியவர் பெயரையும் சொல்லி அவருக்கு நான் அடியவன் அடியவன் என்று கூறுவது திருத்தொண்ட தொகை. அதிலே கண்ணப்ப நாயனாருக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்ன தொடர் போட்டார் தெரியுமா? கலை மலிந்த சீர் நம்பி கண்ணப்பர்க்கும் அடியேன். கலை மலிந்த சீர் நம்பி கண்ணப்பர்க்கும் அடியேன். கண்ணப்பர் கலை மலிந்தவர் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறுகிறாரே, கண்ணப்பருக்கு என்ன கலை தெரியும்? கண்ணப்பரிடத்திலே கலை மலிந்து கிடக்கிறது. அந்த கண்ணப்பனுடைய திருவடிக்கு நான் வணக்கத்தை செலுத்துகிறேன், அவனுக்கு நான் அடியவன் என்று சுந்தரமூர்த்தி சொல்லுகிறாரே, கண்ணப்பருக்கு என்ன கலை தெரியும்? நாட்டியமா, நாடகமா,
சிற்பமா இல்லாவிட்டால் பிற கலைகளா? வேட்டையாடுதலும் ஒரு கலை. அதில் அவர் வல்லவர் என்றும் கொள்ள முடியாது. ஏனெனில் வேட்டைக்கு புறப்பட்டு சென்று ஒரு பன்றியை குறிவைத்து அது வழிகாட்ட காலத்தியப்பர் திருநிலைக்கு சென்று விட்டார். கண்ணப்பர் வேட்டையாடுதலை ஒரு சிறு நிகழ்ச்சியாக மட்டுமே ஒரு வாழ்க்கையில் அமைந்துள்ளதே தவிர வேட்டை கலையிலும் அவர் மலிந்தவர் அல்ல. அப்படி இருக்கிற பொழுது இங்கே கலை மலிந்த சீர்நம்பி என்று சொன்னால் இங்கே கலை என்பதற்கு என்ன பொருள்? எந்த பொருளை நாம் கொள்வது? அப்பொழுது கலை மலிந்த சீர்நம்பி கண்ணப்பர் என்ற தொடரை படிக்கின்ற போது அவரிடத்தில் என்ன கலை இருந்தது என்று தேடி கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலை நமக்கு வருகிற போது அவரிடத்தில் எது மலிந்து கிடந்ததோ அது கலை என்று நமக்கு விளங்குவதால் அவரிடத்தில் எது மலிந்து கிடந்தது? இறைவன் மேல் கொண்ட பக்தி மலிந்து கிடந்தது. ஆகவே கலை மலிந்த சீர்நம்பி கண்ணப்பன் என்றால் பக்தியில் மலிந்த சீர்நம்பி கண்ணப்பன் என்ற பொருள். ஆகவே தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் கலை என்ற சொல்லுக்கு பொருள் பக்தி. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த தெளிவான விளக்கத்தை தருகிறார். கலை மலிந்த சீர்நம்பி கண்ணப்பர் என்று கூறுகிறாரே, அதனால் கலை என்ற சொல்லுக்கு பொருள் பக்தி. கலைகள் நிறைந்த நெஞ்சம் கடவுள்பால் அணுக முயல்கிறது. அக்கலைகளே அக்கடவுளை அணுக தடைகளாகவும் இருக்கின்றன. என்ன காரணம்? கவலைகள் மிகுதியாக இருந்த போது அந்த கலையானது ஒரு விதத்திலே துணை செய்து கவலையை போக்க உதவுகிறது. கலை செம்மையாக அமையாவிட்டால் அந்த கவலை போகாமையின் காரணமாக கலை தடையாகவும் இருக்கிறது. கலை வழி நாட்டத்தால் கவலைகளை மறந்து கடவுளை அடைய வேண்டும் என்பதற்காகவே திருக்கோயில்களிலே பல கலைகள் வளர்க்கப்பட்டன. அதிலே ஆடல் கலை எந்த காலமும் மிக உயர்வாக போற்ற பெற்று மரபு வழியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. சித்திரம், சிற்பம், காவியம் இந்த மூன்று கலை நிலைகளை அடிப்படையாக கொண்டது ஆடல் கலை. சித்திரம், சிற்பம், காவியம் என்ற மூன்று கலை நிலைகளை அடிப்படையாக கொண்டது ஆடல் கலை. இந்த கலையின் மூலம் நடராஜமூர்த்தி உண்மை ஞானங்களை உணர்த்துகிறார். அதனால் அவனை ஞானமா நடராசமூர்த்தி என்று அடித்து மகிழ்கின்றோம். சித்திர சிற்ப கலைகளில் பூதக்கூறு, தெய்வக்கூறு என இருவகை உண்டு. பூதக்கூறு என்பது மனிதன், மரம், மலை, ஆறு ஆகியவற்றின் இயற்கை பிரதிபலிப்பை அங்கனமே வரைவது அல்லது செதுக்குவது. தெய்வக்கூறு என்பது அப்பூதக்கூரை வரையும் போதோ அல்லது செதுக்கும் போதோ கருத்தை வெளிப்படுத்தும் பாவத்தையும் அழகையும் வெளிப்படுத்தும் அமைப்பையும் சேர்த்து அதனை செய்வது. கிரேக்க கலைகள் பெரும்பாலும் பூதக்கூறு பற்றியன, இந்திய கலைகள் பெரும்பாலும் தெய்வக்கூறு பற்றியன. அதில் நடராஜமூர்த்தியினுடைய நிலை தெளிவு, கால் வைப்பு, எடுப்பு, முதுகு, விலா இவற்றின் அமைப்பு, குமிழ் சிரிப்பு ஒவ்வொன்றிலும் அழகு புகுந்து கொண்டு நிற்கிறது. புற உலக சிந்தனைகள் எல்லாம் அற்று ஓட இந்த உருவை காண்பதற்கு இன்னொரு மடித்த பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே என்று பாட வைக்கிறது. அது நம்மோடு பேசுகிறது. நாவுக்கரசர் வந்தால் சின்முத்திரை கரம் எப்போது வந்தாய் என்று கேட்கிறது. திருநாவுக்கரசர் பாடுகிறார், சிதம்பரத்தில் எழுந்தருள் இருக்கின்ற நடராஜமூர்த்தியே சின்முத்திரையோடு கூடிய கரம் பெற்றவர். ஆட்காட்டி விரலையும் கட்டை விரலையும் இணைத்துக் கொண்டு மற்ற 3 விரலையும் நிமிர்த்திக் கொண்டு நிற்கின்ற தோற்றத்தை உடைய சின்முத்திரை கரத்தை உடையவராக விளங்குகின்றார் நடராஜமூர்த்தி. அதை பற்றி குறிப்பிடுகிற போது திருநாவுக்கரசர் சொல்லுகிறார், திருநாவுக்கரசர் உள்ளே வருகிற போது நடராஜமூர்த்தி சின்முத்திரை கரத்தின் மூலம் எப்பொழுது வந்தாய் என்று கேட்கிறாராம். அது என்னை மட்டுமல்ல உங்களையும் கேட்கும். நீங்களும் போங்கள், பக்தியோடு போய் ஒருமித்த உள்ளத்தோடு போய் அவனை வணங்குங்கள், உங்களையும் அப்படி கேட்கும் என்று பாடுகிறார். ஒன்று இருந்து நினைமின்கள் உந்தமக்கு ஊனமில்லை,
கன்றிய காலனை காலால் கடிந்தான் அடியவர்க்காய் சென்று தொழுமின்கள் தில்லையுள் சிற்றம்பலத்து நட்டம் என்று வந்தாய் என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பே என்றால் கலையின் அடிப்படையில் எழுந்த சென்முத்திரை நம்மோடு பேசும். திருநாவுக்கரசரை போலே நம்மிடத்தில் எப்போது வந்தாய் என்று கேட்கும். அந்த எல்லாம் வல்ல இறைவன் நாடும் தாண்டவங்கள் 108. அவற்றுள் 9 தாண்டவங்களின் இலக்கணம் இன்ன என்றும் அவை இந்த முறையிலே அமைந்தது என்றும் சிற்பரத்தினம் என்கிற நூல் கூறுகிறது. 9 வகையான தாண்டவங்களுக்குள் ஒன்று ஆனந்த தாண்டவம். இந்த ஆனந்த தாண்டவத்தின் திருவுருவத்தை தான் நாம் பெரும்பாலான கோயில்களிலே காண்கிறோம். இதன் அளவு உயர்ந்தது 12 அம்சம், குறைந்தது 9 அம்சம் என்பது அளவு நிலை. வலது கையின் விரல் நுனிக்கு நெஞ்சுக்கு நேரே அமைதல் வேண்டும். இடது உள்ளங்கையிலாவது நடு விரலின் நுனியிலாவது நடு விரலின் நடு கணுவிலாவது நெருப்பு அகல் விளங்க வேண்டும். நெருப்பு அகல் இன்றியும் அக்கையை அலபத்மமாகவும் அமைக்கலாம். வலது முன்கை அபயமாகவும் அதன் மணிக்கட்டில் பாம்பும் கங்கணமும் அமைக்க வேண்டும். மற்றொரு இடது கையை டோலஹஸ்தமாகவும் செய்ய வேண்டும். ஊன்றிய வலக்காலின் முழங்காலுக்கும் தூக்கிய திருவடியாகிய இடக்காலின் முழங்காலுக்கும் இடைவெளி உயரம் 16 அங்குலம் இருக்க வேண்டும். பின்புறச்சடை நன்கு பறந்து இருக்க வேண்டும். அதில் பாம்புகள் சுழன்று கிடக்க வேண்டும். சிரத்தில் மகுடம், அதில் பாம்பு, கபாலம், ஊமத்தம்பு இவை விளங்குதல் வேண்டும். மகுடத்தின் வலப்புறம் பிறை, கழுத்தில் ருத்ராட்சம், கபாலமாலை அணிவித்தல் வேண்டும். புன்சிரிப்பு தவிடும் திருமுக மண்டலம், 30 நூல், புலித்தோல் ஆடை இவற்றை அணிவித்தல் வேண்டும். வலதுகால் சிறிது மடித்து முயலகன் மேல் ஒன்று இருக்கும். பக்கத்தில் சிவகாம சுந்தரி இருக்க வேண்டும். இதுவே ஆனந்த தாண்டவ அமைப்பு. இப்பொழுது சொன்னபடி இவை எல்லா வண்ணங்களும் அமைந்து முயலகன் மேல் இடது காலை ஊன்றி வலது காலை தூக்கி நிற்பது சங்கார தாண்டவம் என்று அழைக்கப்படும். இதுவும் ஆனந்த தாண்டவத்தின் பகுதியே. இதுவே கால் மாறி ஆடிய மூர்த்தி. மறுபடியும் கவனிக்க வேண்டும். எல்லா வண்ணங்களும் அமைந்து முயலகன் மேல் இடது காலை ஊன்றி வலது காலை தூக்கி நிற்பது சங்கார தாண்டவம் என்று அழைக்கப்படும். இது வலது காலை ஊன்றி இருக்கின்ற ஆனந்த தாண்டவத்தின் ஒரு பகுதியே. இந்த சங்கார தாண்டவமே கால் மாறி ஆடிய மூர்த்தி. பொன்னம்பலமாகிய சிதம்பரத்தில் ஆனந்த தாண்டவ மூர்த்தியாகி வலக்காலை முயலகன் மீது ஊன்றி ஆடும் பெருமானை வெள்ளியம்பலமாகிய மதுரையில் வலக்காலை எடுத்து இடக்காலை ஊன்றி கால் மாறி ஆட வைத்தவன் ராஜசேகரன். அவனுக்காகவே நடராஜமூர்த்தி கால் மாறி ஆடினார். ஏன்? இந்த பாண்டியன் ராஜசேகரன் இறைவன் ஆடும் கூத்துக்கலை நீங்களாக மற்ற 63 கலைகளிலும் வல்லவனாக விளங்கினான் என்று சொன்னோம் அல்லவா? அவ்வாறு அந்த 63 கலைகளில் வல்லவனாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற காலத்திலே சோழ நாட்டை ஆண்டு வந்த கரிகால் பெருவளத்தான் என்கிறவன் இந்த ஆடல் கலையும் உள்ளிட்ட 64 கலைகளிலும் வல்லவனாக திகழ்ந்து வந்தான். ராஜசேகரன் 63 கலையில் வல்லவனாக பாண்டிய நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற போது ஆடல் கலையும் உள்ளிட்டு 64 கலைகளிலும் வல்லவனாக சோழ நாட்டை ஆண்டு கொண்டிருந்தவன் கரிகால் பெருவளத்தான். சோழ நாட்டிலே இருந்து மதுரைக்கு சென்ற புலவன் ஒருவன் ஒரு நாள் ராஜசேகர பாண்டியனை சந்தித்து, எங்கள் அரசருக்கு ஆடல் நூல் வரும், தங்களுக்கு அது வராது என தெரிவித்தார். பெரும்பாலும் புலவர்கள் ஒரு இடத்துக்கு போனால் ஒன்று சமாதானம், இல்லாவிட்டால் சிக்கல், இரண்டுக்குள் ஒன்று. போன புலவன் இதை போய் தெரிவிப்பானே.
சோழ நாட்டிலே இருந்து போன புலவன் பாண்டிய மன்னனை பார்த்து சொல்லுகின்றான், எங்கள் அரசருக்கு ஆடல் நூல் வரும், தங்களுக்கு அது வராது என தெரிவித்தான். புலவன் சொன்ன சொற்கள் பாண்டியனுக்கு அதிர்ச்சியை தந்தன. நாட்டிய கலையை நான் கற்க வேண்டும் என்று இறைவன் திருவுள்ளம் பற்றிய புலவன் வாயிலாக நம்மை இவ்வாறு தூண்டுகிறாரோ என்று பாண்டியன் எண்ணினான். தான் அந்த இறைவனுடைய ஆடல் மேல் வைத்திருக்கின்ற மதிப்பு, மரியாதை, பக்தியின் காரணமாக ஆடாமல் இருக்கிற போது ராஜசேகரனை என் மேலே வைத்திருக்கின்ற பக்தியினால் அந்த கலையை மட்டும் கல்லாமல் இருப்பது பொருத்த முடியாது அன்று. ஆகவே அந்த கலையும் நீ கற்றுத்தான் தீர வேண்டும் என்று இறைவன் திருவுள்ளம் பற்றி தனக்கு உணர்த்துவதற்காக இப்புலவன் வழியாக இவ்வாறு சொல்ல வைத்தாரோ என்கிற முடிவுக்கு வந்த ராஜசேகர பாண்டியன் அந்த ஆடல் கலையையும் கற்று தீர்த்து விடுவது என்று முடிவு செய்து உடனே கூத்து நூல் வல்லார்கள் அனைவரையும் வரவழைத்து பெரும் பொருள் ஈந்து ஆடல் கலையை கற்க தொடங்கிவிட்டார்.